வடம் விமல், நட்டி நட்ராஜ், பாலசரவணன், ஆடுகளம் நரேன், முனிஷ்காந்த் இவங்கெல்லாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ரிவெஞ்ச் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நட்டி நட்ராஜோட மாடு வந்து அந்த சைடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வட மஞ்சு விரட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடு. அந்த மாடு எந்த போட்டிக்கு போனாலும் சரி, இது வரைக்கும் அந்த மாடு பிடி மாடு ஆனதே கிடையாது. எல்லா போட்டியிலும் அந்த மாடு ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் அந்த மாடு தோத்ததா சரித்திரமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கெத்தா அந்த மாடை வச்சு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு நட்டி நட்ராஜ். இவருக்கு ஆப்போசிட்டா ஒரு மாடு, இவரு மாடுக்கு போட்டியா ஒரு மாடு. ஆனா விமல் மாடு வந்து எல்லா பகுதியிலையும் அதுவும் போட்டி போட்டு எல்லா பக்கம் ஜெயிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த மாடும் பிடிமாடு ஆனதே கிடையாது. இப்படி தான் மாடுக்கு ஒரு டஃபா ஒரு மாடு வருது அப்படிங்கிறப்ப இவர் எப்படிப்பட்ட ஒரு வில்லன் அப்படின்னா, ஒண்ணு ஜெயிக்கிற மாடெல்லாம் ஏன் மாடா இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த மாடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் படைச்சாலு இவர் வந்து விமல் கிட்ட வந்து வேறம் பேசி பாக்குறாரு. உன் மாடுக்கு நான் இவ்வளவு காசு தரேன், அந்த மாடை என்ன கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இல்ல முடியாது அப்படிங்கிற அவர் வந்து பல வழிகள்ல அந்த மாடை எப்படியாவது கைப்பற்ற நினைக்கிறாரு. விமல் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த மாடை நட்டி நட்ராஜ் வந்து தான் மாடை ஆக்கினாரா ஆக்கலையா, இல்ல அந்த மாடை அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிற கதையும், இது போக விமலோட ஊருக்குள்ள விமலை பழி வாங்கி ஆகணும், விமலை கொன்னே ஆகணும்னு சொல்லி ஒரு 3 பேர், ஒரு 3 கேங் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக விமலை கொலை பிடிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, இந்த மாதிரியான ஒரு வில்லேஜ் ஆக்ஷன் ரிவெஞ்ச் டிராமா தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே, அது எல்லாமே படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் தான் பண்ணிருச்சு. படத்தோட ஸ்டோரி, படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே மூட வந்து இங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத ஒரு சோன்ல தான் இருந்துச்சு. சில இடங்கள் ஓகே கெஸ் பண்ண முடிஞ்சாலும் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ண முடியல. அது மாதிரி பயங்கரமா டேன் ஆகிக்கிட்டு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் படத்துக்குள்ள, இவரு கொலகாரனா அப்படின்னு யோசிக்காத ஒரு ஆள் கொலகாரனாவோ, இவரு இவரு இப்படி மாறிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான பல காட்சிகள் படத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர், இமான் வந்து அவரோட மியூசிக்னால அந்த படத்தோட சீனை, இந்த படத்துக்கான அந்த ஒரு மூட அப்படியே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு, எலிவேட் பண்ணியிருக்காரு பயங்கரமா. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, அது சண்டை காட்சிகள்ல அந்த பேக்ரவுண்ட்ல போற அந்த ஃபயரான மியூசிக் இருக்குல்ல, சான்ஸே கிடையாது. வெறி ஆகுது அந்த இதெல்லாம். அந்த சண்டையில அவரு அடிக்கிற அந்த இது வேற, பேக்ரவுண்ட்ல அது வந்து பயங்கரமா இன்னும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. இப்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரு 80% அந்த இது வந்து பயங்கரமா வந்திருக்கு அப்படின்னா, இவர் கொடுக்குற மியூசிக்னால அது கம்ப்ளீட்டா 100% ஆயிருது. அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அந்த படத்துக்கான சப்போர்ட்டை இமான் அவர்கள் பயங்கரமா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ரூரல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப படத்துக்குள்ள பாலசரவணன் இருக்காரு. பாலசரவணன் நடிக்கிற எல்லா கவுண்டரும் மோஸ்டா எடுபடுது. நிறைய காமெடி பயங்கரமா நமக்கு சிரிப்பு வருது, நம்ம நல்லா என்ஜாய் பண்றோம். அந்த மாதிரியான காமெடி படத்துல நிறைய இருக்கு. அப்புறம் படத்தோட சாங் பிளேஸ்மெண்ட், அது சில இடங்கள்ல கொஞ்சம் நமக்கு வந்து எனக்கு பெருசா ஒரு சில இடங்கள்ல இது எதுக்கு இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஓகே, அது வந்து இந்த மாதிரியான படத்தை மேபி ப்ரொமோட் பண்றதுக்காக கூட பாட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோண வச்சு. ஆனா எதுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் சொல்றேன், சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு அந்த இடத்துல பாட்டு, இன்ட்ரோ சாங் வைக்க வேண்டியதை இன்டர்வலுக்கு அப்புறம் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படத்துல எனக்கு காமெடியா, இந்த காமெடி சீன்ஸை தவிர்த்து சில இடங்கள் காமெடியா ஃபீல் ஆச்சு. என்னன்னா அப்படின்னா, படத்துல வந்து பிளாஷ்பேக், படத்துல பிளாஷ்பேக் இருக்கான்னு கேட்டா அப்படி கிடையாது. பிளாஷ்பேக்கோட தான் படமே இருக்கு. ஏன்னா அவ்வளவு பிளாஷ்பேக் இருக்கு. இப்ப நீங்க தியேட்டர்ல படம் பாக்குறீங்க அப்படின்னா, உங்களையும் அந்த ஆப்ரேட் ரூம்ல இருப்பார்ல அந்த அண்ணன், அவரையும் தவிர்த்து மத்த எல்லாருக்கும் படத்துல பிளாஷ்பேக் இருக்கு. எவே வேணாலும் பிளாஷ்பேக். நீங்க பிளாஷ்பேக்கை மட்டும் எண்ணீங்கனாலே, இவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக், நட்டிக்கு ஒரு பிளாஷ்பேக், நரேனுக்கு ஒரு பிளாஷ்பேக், ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக், முனிஷ்காந்துக்கு ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லி பிளாஷ்பேக்கே தான் இருக்கு. எங்கடா படம் இருக்கு, அதானே படமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் படத்துக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க பரவாயில்ல, புதிய முயற்சி தான் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் படத்தோட சண்டை காட்சிகள், நரேனுக்கும் அவரு சாரி நரேன் விமல், விமல் வந்து அந்த படித்துறக்கிட்ட வச்சு ஒரு ராவா இருந்த சண்டை, அதான் சொல்றோம்ல, அந்த சண்டையெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த அதை ஸ்டேஜிங் பண்ண விதமே, அவர் அங்க போயிருப்பாரு, ஒரு 4-5 பேர் கேங் அவரை வெட்ட வருவாங்க. ஓப்பனிங்ல கொஞ்சம் ஃபன்னா இருந்துச்சு லைட்டா ஒரு ஆரம்பிக்கிறப்ப. ஆனா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கையில அந்த ஒரு மணி எடுத்துட்டு கோவில்ல இருக்கிட்ட அடிப்போம் மணி, அந்த மணியை கையில சுத்திட்டு அடிக்கிற காட்சி எல்லாம் பயங்கர ராவா சூப்பரா, ரொம்ப இன்டென்ஸான ஃபைட்டா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியா இருந்துச்சு அந்த ஃபைட்லாம். அதுக்கு இமான் போட்ட மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த சீனை வந்து அப்படியே தூக்கி தான் விடுச்சு. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் கிட்ட ஒருத்தவரை வந்து இவரு விமல் வந்து ஒருத்தரை வந்து அடிப்பாரு, அடிச்சு போட்டுட்டு சண்டைக்கோழி படத்துல வர மாதிரி ஒரு வசனத்தை பேசுவாரு, இந்தாடா அருவா,
உன்னைய வந்து உனக்கு இதுக்கு மேலயும் என்ன நீ வெட்ட நினைச்சனா என்ன வந்து வெட்டிடுற எங்க அப்பா முன்னாடி வெட்டிடுற அப்படின்னு அருவா தூக்கி போட்டு போவாரு. அவன் எந்திரிச்சு வெக்கமே இல்லாம அருவா எடுத்து வெட்டி வருவான். இவ்வளவு கேவலமான செயல். என்னை வெட்டிடுறான்டான்னு சொல்லி அவனே வாய்ப்பு கொடுக்குறான். அத பெருமையா நினைச்சு அந்த அருவா எடுத்து ஓடி வரான். அப்ப நரேன் ஆடுகளம் நரேன் பாத்தீங்க அப்படின்னா மீசையை முறுக்குவாரு. நம்ம மயன் எப்படி இருக்கான் பாருங்க அப்படிங்கறதுக்காகவா அந்த காட்சி அமைப்பு என்னன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள்ல அந்த டயலாக் வந்து எனக்கு கொஞ்சம் நகைச்சுவையை தான் உண்டு பண்ணிச்சு. ஓகேவா, மாசான வசனங்கள் இருக்கலாம். ஒரு சில இடங்கள்ல அந்த மாஸ் பில்டப் கூட நமக்கு ஒரு சில சிரிப்பு வரும் தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு தோண வச்சு. மற்றபடி இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா பார்க்கலாமா, பிஎன்சிஸ் என்ற ஆடியன்ஸ் படம் பிடிக்குமா அப்படிங்கிறது மோஸ்டா பிடிக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா படத்துல வந்து அந்த கிராம பின்னணி, அந்த குடும்ப கதையான படம் அப்படிங்கிறப்ப தாராளமா பிஎன்சி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைகளோட படத்தை பார்க்கலாமா போது ஏதாவது ரொமான்டிக்கா ஏதாவது அதெல்லாம் அப்பெல்லாம் இல்லை. ரொம்ப படம் நீட்டான ஒரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக தான் இருக்கு. நீங்க தாராளமா படம் பார்க்கலாம். குழந்தைகளை எந்த வித ஹெசிடேஷனும் இல்லாம தாராளமா தியேட்டர் கூட படம் பார்க்கலாம். நீங்க பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ல படம் நிச்சயம் அவைலபிளா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வச்சு நான் என்ன ரிவ்யூ கொடுத்தேன் முடிவு பண்ணிக்கோங்க நீங்களே. நான் என்னென்ன விஷயம் சொன்னேன், என்னென்ன விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகல, சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டோம்ல. இதுதான் எனக்கு பிடிச்சது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை ரிவ்யூ பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அந்த படத்தோட நேம நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி வைங்க. பார்த்துட்டு என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.